விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து ரிஷபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஷபத்துக்கு வந்து இவர் எப்படி வருவார் அப்படின்னா 7-12 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வருவார். இவரே கணவர், இவரே செலவாடி, இவரே மனைவி, இவரே செலவாடி அப்படின்றதுனால இந்த 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இது ஸ்திர லக்னமா வரும். இந்த ஸ்திர லக்னம் அப்படின்றதுனால இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் அவரே அந்த இடத்துல வந்து ஆட்சி வீடு அப்படின்னு சொல்றதுனால, அப்போ கட்டிய கணவன் அல்லது மனைவி குடும்பத்துக்கு பின்னால இவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு பின்னால கல்யாணம் வரைக்கும் இவருடைய சுய ஆட்சியாக இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னால வரக்கூடிய மனைவியினுடைய ஆட்சியோ அல்லது கணவனுடைய ஆட்சியோ இந்த குடும்பத்துல வந்து இவங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயாக இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா வீணான வம்பு வழக்கு, பிரிந்து செல்லுதல், அதாவது பிரிந்து செல்றது அப்படின்னாலே 12ஆம் இடம் தான். அப்ப 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ல வந்து செவ்வாய் இருந்துட்டாலோ அல்லது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆட்சி அதிகாரம் வரக்கூடிய துணை அப்படின்றவங்களுடைய கையில் இருக்கும். இதே 12ஆம் இடத்துல இருந்து அவங்க இன்னொரு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்தில் இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்றோம். 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருந்தாலும் ஒருவேளை ஒரு நேரங்களில் வந்து சிரமத்தை கொடுத்தாலும் அதே செவ்வாய் தசைக்குள்ள அவங்களுக்கு வந்து மிக உயரிய அந்தஸ்தான பலாபலங்களை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் தயங்குவது இல்லை. எப்பவுமே வந்து செவ்வாய், சூரியன், குரு இவங்க 3 பேருமே அந்த தர்ம திரிகோணாதிபதிகள் தர்ம திரிகோணங்கள்ல மாறி இருக்கும் பொழுது அது தசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக உயர்வான பலன்களையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் தருவதற்கு தவறுவதில்லை. அப்ப வந்து இந்த ரிஷப லக்னத்துக்கு 12-7 கூடையவர் வந்து சிம்ம ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார், தனுசு ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார். 8ல இருக்கார் செவ்வாய் அப்படின்றதுனால வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது பிரச்சனை வருமோ, வம்பு வழக்குகள் வருமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி, செவ்வாய் தசை ராகு புக்திகள்ல வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தால் வரக்கூடிய புக்திகளை மீதி இருக்கக்கூடிய 7 புக்திகளை வந்து செவ்வாய் நல்ல பலன்களை தருவார் அப்படின்றத வந்து நம்பலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து 6-11 கூடையவர் வர்றார். இது வந்து உபயராசி. உபயராசி இந்த ராசிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். இப்படி எப்பவுமே வந்து செவ்வாய் புதன் அப்படின்ற காம்போ வந்து சமகிரகங்கள் அப்படின்னால பொதுவாக வந்து நிலத்தகராறு, பூமி தகராறு, வரப்பு தகராறு, வாய்க்கால் தகராறு இது எல்லாமே வரும். பொதுவாகவே வந்து இது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்திரம், பங்கு, டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது 3ஆம் இடம், காலபூச தத்துவத்துக்கு 3ஆம் இடம். அப்ப இயல், இசை, நாடகம் இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒப்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு அது கவிதை, கதை எழுதக்கூடிய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாமையான திசையாகவே இருக்கும். இது வந்து பொதுவாக 6-11 அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 11ஆம் பாவத்தில் நின்று தசை நடத்தினால் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான். ஆட்சியாக 6ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த செவ்வாய் அவர்களுக்கு படு நஷ்டத்தையும், படு துன்பத்தையும், தோல்வியும், தொழிலில் வந்து பயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் அந்த